மன்னார்குடியில் வாக்காளர்கள் மனம் கவரப்போவது யார்? ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தோட மைய பகுதியில அமைஞ்சிருக்கு மன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியில முக்குளத்தோர், பட்டியலினத்தவர், வெள்ளாளர் உள்ளிட்ட சமூகத்தினர் அதிக அளவுல வசிக்கிறாங்க. இந்த தொகுதியில இதுவரை நடைபெற்ற தேர்தல்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் 6 முறை, திமுக 5 முறை, காங்கிரஸ் 3 முறை, அதிமுக 2 முறைன்னு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில ஆண் வாக்காளர்கள் 1,12,530 பேர், பெண் வாக்காளர்கள் 1,19,401 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 4 பேர்னு மொத்தமா 2,31,935 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. மன்னார்குடியில வேளாண் கல்லூரி அமைக்கணும், பாமணி உர தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், தொழில் வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும், வேளாண் உற்பத்தி பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்ட தொழிற்சாலைகளை தொடங்கணும், மன்னார்குடி நகரம் முழுவதும் உள்ள 93 குளங்களை இணைச்சு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும்ன்றது இந்த தொகுதி மக்களோட முக்கிய எதிர்பார்ப்புகளாக இருக்கு. அதே போல வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பதற்கு தேவையான தொழிற்பயிற்சிகளை வழங்கணும், மன்னார்குடியை மையமாக கொண்ட மாவட்ட தலைநகரம் அமைக்கணும், வடுவூரை மையமாக கொண்டு தனி ஒன்றியம் உருவாக்கணும், நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் உலர்த்தும் இயந்திரங்களை அமைக்கணும்னு மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை கும்பகோணம் 4 வழிச்சாலையை மன்னார்குடி வழியாக அதிராம்பட்டினம் வரை நீட்டிக்க வேணும், மன்னார்குடி அரசு மருத்துவமனையில MRI ஸ்கேன் வசதி, இருதய நோய், மூளை நரம்பியல், சிறுநீரக பிரிவு மருத்துவர்களை நியமிக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. கடந்த தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் TRB ராஜா 87,172 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அமமுக சார்பில் போட்டியிட்ட S காமராஜ் 40,481 வாக்குகள் பெற்றிருந்தார். இப்போ இந்த தேர்தல்ல திமுக சார்பில் தற்போதைய MLA-வும் அமைச்சருமான TRB ராஜா, அதிமுக கூட்டணியில அமமுக சார்பில் S காமராஜ், நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் பாரதி செல்வன், தாவேக சார்பில் UVM ராஜராஜன் உள்ளிட்டோர் போட்டி போடுறாங்க. தொடர்ந்து 3 முறையா இந்த தொகுதி MLA-வா இருக்கிற TRB ராஜா மன்னார்குடியில புதை சாக்கடை திட்டம், புதிய பேருந்து நிலையம், ஜவுளி பூங்கா உட்பட 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறதாவும், தொடர்ந்து இது போல பல வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி தருவேன்னு கூறி வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காரு. அமமுக வேட்பாளர் S காமராஜ், நான் தொடர்ந்து 2 முறை தேர்தல்ல போட்டியிட்டும் மக்கள் எனக்கு வாய்ப்பு அளிக்கல, இந்த முறை வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா தேவையான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வேன்னு உறுதியளிச்சு வாக்கு சேகரிக்கிறார். இந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணியில அமமுக போட்டியிடுறதால கடந்த தேர்தல்ல இந்த 2 கட்சிகளும் வாங்கிய வாக்குகளை சேர்த்தா திமுகவை விட அதிக வாக்குகள் கிடைக்கும்ங்கிறதால இந்த முறை எப்படியும் வென்றே தீரணும்ன்ற கங்கணம் கட்டி அமமுக வேட்பாளர் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. இதே போல நாத்தாக்க, தாவேக வேட்பாளர்களும் தீவிரமா பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த முறை தாவேகாவும் களத்துல இருக்கிறதால முடிவு எப்படி வேணாலும் அமையலாம்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் மன்னார்குடி மக்களின் மனம் கவர்ந்த வேட்பாளர் யாருன்றது மே 4ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை என்று தெரிஞ்சிரும்.